வணக்கம் மக்களே. வணக்கம். நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட்டு இல்லாமல் அப்படியே ப்ளவுஸை வந்து போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கட்டிங் வீடியோ போடுங்க சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க. பட் நான் கட்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அவங்களும் தச்சிட்ருக்காங்க. அதனால் இப்போ வந்து நான் சும்மா எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். பட் இப்போதைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் சும்மா போடுறேன். பட் ஆனால் வந்து நான் நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் லைட்டாக போடுறத. நான் வந்து பேக் வெட்டிட்டேன். பட் ஆனால் இப்போ ஃப்ரண்ட்டு தான் வெட்டிக்கிறது. ஃப்ரண்ட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கையை இப்படியே வச்சு இந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே இந்த பக்கமும் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். இது பாருங்கள், மார்க் தெரியும். இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணியாச்சு. வந்து சைடு மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டை இங்கே வச்சு இப்படி வச்சு இந்த அளவுக்கு நம்ம இதை இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு விட நம்ம இப்படி வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். சும்மா இப்போ இங்கே காலேஜ் நம்ம நெக்கு பிடிப்போம், ஒரு 1/2 இன்ச்சு பெல்ட்டு கட் பெல்ட்டுக்கு பிடிப்போன்றதுனால இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி இங்கே இதை கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணிப்போம். அப்புறமா சென்டர் பாயிண்ட்டு இந்த பாருங்கள் ப்ளவுஸில் இந்த சென்டர் பாயிண்ட்டு இப்படி வச்சுட்டு ஷோல்டரை வந்து சென்டராக ஆக்கிக்கணும். இங்கே அதே மாதிரி சென்டராக வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து வைக்கும்போது இது 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு கீழே தான் ஷோல்டர் வைக்கணும். ஏன்னா உள்ளே நம்ம பிடிச்சிருக்கோம்ல. இங்கே இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த பாயிண்ட்டு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதை நம்ம பிடிக்கிறதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சைடு நான் ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு இந்த கட்பெட்லேருந்து இங்கே வச்சுப்போம். நம்ம பிடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ நம்மளுக்கு துணி தேவையோ அது கீழேயும் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இப்படி மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ அப்படியே இங்கே ஒரு மார்க். ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நார்மல் நெக் இல்லை, இவங்களுடைய நெக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக போகுது பாருங்கள். இவங்களுடைய ப்ளவுஸில் அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து இப்படி வரும், ஆனால் இவங்களுக்கு வந்து இப்படி போகுது கிராஸாக. இது தப்பு. அவங்களுடைய ப்ளவுஸ் இதை மாதிரி இதான் ஃப்ரண்ட்டு. நான் ஆல்ரெடி பேக்லாம் வெட்டிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் கட்டிங் வீடியோ கேட்குறீங்க. நாளைலேருந்து நம்ம ஒரு வீடியோ கட்டிங் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ச்சு டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்காமல் நார்மலாக ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்ண சொல்லிட்டு போடுறேன். பாய்.